ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் Praneeth மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கான ஒரு 4 ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ் வந்து பிளாக்ஸு. ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்களில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்ஸு. இந்த பிளாக்ஸை வந்து குழந்தைங்க லைன் அப் தான் பண்ணுவாங்க. ஆட்டிசம் குழந்தைங்க எல்லா பொருட்களையுமே லைன் அப் தான் பண்ணுவாங்க. ஒன்று மேலே ஒன்று அடுக்க மாட்டாங்க. இப்போ பிளாக்ஸை வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறதுக்கு ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக டெய்லியும் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். எல்லா தெரப்பி சென்டர்லேயும் பிளாக்ஸ் வச்சுருப்பாங்க. பிளாக்கை ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறதுக்கு அவங்களும் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. நம்மளையும் வீட்டில் சொல்லி கொடுக்க சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று தான். அந்த குழந்தைங்க அதை செய்ய மாட்டாங்க. பட் ரொம்ப ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா அதை வந்து செய்ய வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது பிரணீத் 2 பிளாக்கை ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறான். அதுக்கும் மேலே அடுக்க முடியறதில்ல அவனால். 2 பிளாக் அடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் போனால் எல்லா பிளாக்கும் ஒன்று மேலே ஒன்று அடுக்குவான் அப்படின்னு நினைக்கிறேன். டெய்லியும் இது ஒரு ஆக்டிவிட்டீஸாக நான் பிரணீத்துக்கு கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஆட்டிசம் குழந்தைக்கு இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிணைய வைக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ எல்லா ஆக்குபேஷனல் தெரப்பி சென்டர்லேயும் க்ளே வச்சுருப்பாங்க. அந்த க்ளேவை வச்சு அந்த குழந்தையோடைய கையில் பிணைய வைப்பாங்க. இது ஒரு நல்ல டாக்டைல் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் அதை வந்து எப்படி செய்ய வைக்கலாம்னா சப்பாத்தி மாவு யூஸ் பண்ணி செய்ய வைக்கலாம். சப்பாத்தி மாவு வந்து நீங்கள் பிணையிற அன்னைக்கு உங்கள் குழந்தையோட 2 கையையும் வச்சு சப்பாத்தி மாவை பிணைய வைக்கிறது. நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டு அந்த ஒரு உருண்டையை உங்கள் குழந்தையோட கையில் கொடுத்துட்றது. அதை வச்சு அந்த குழந்தை வந்து உருண்டையை பிணைஞ்சு விளையாடுவாங்க. இது ஒரு நல்ல டாக்டைல் இன்புட்டாக இருக்கும். ஏன்னா ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு தொடு உணர்வில் வந்து ஹைப்போவாவோ இல்லைன்னா ஹைப்பராகவோ இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி மாவை அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அதை பிணைய வைக்கிறது மூலயமா அவங்களோட ஸ்டிம்மிங்கும் குறையிறக்கு சான்ஸ் இருக்குது. ஹேண்ட் ஸ்டிம்மிங்கும் வந்து குறையும். நல்ல டாக்டைல் இன்புட்டாக இருக்கும். தேர்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இது ஆட்டிசம் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குழந்தைங்களுடைய ஸ்பீச் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான்வெர்பல் குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா குழந்தையோட ஸ்பீச்சை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டியூப்பை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ தனியாக போட்டிருக்கேன். இப்போது ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் சென்ஸ் வந்து ஹைப்போவாவோ இல்லைன்னா ஹைப்பராகவோ இருக்கும். அதை வந்து ரெகுலேட் பண்ணுறக்கும் இந்த டியூப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 4th ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சென்சரி டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆட்டிசம் குழந்தைங்களோட ஹேண்ட் ஸ்டிம்மிங்கை வந்து குறைக்கிறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒன்றாயிரும். அதை வந்து அமுக்கி விளையாடுவாங்க. அவங்களோட கான்சன்ட்ரேஷன், சிட்டிங் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் அந்த பொம்மையிலேயே இருக்கும்.